ஒரு மாநில ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் இல்லை என்பதில் தொடங்கி சட்டமன்றங்களில் இயற்றப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு கால நிர்ணயம் உள்ளிட்டவைகள் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நீதித்துறை அதிகாரத்திற்கு உட்பட்டதுதானா? ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அம்சங்கள் குறித்து மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான வில்சனோடு நமது தலைமை செய்தி ஆசிரியர் சுகிதா சாரங்கராஜ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அதற்குடைய சட்ட போராட்டத்துடைய பெரிய பங்கு உங்களுடையது. அதற்கான வாழ்த்துக்கள். ஆளுநர்களுடைய அதிகாரம் என்ன, சட்டமன்றத்துடைய அதிகாரம் என்ன, மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் அதிகாரம் என்ன, அனைத்தையுமே இந்த ஒரு தீர்ப்புல நிறைய விவரங்களை சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். முதலில் ஆளுநர் குறித்த அதிகாரம் குறித்து இந்த தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிற சாராம்சங்கள் என்னென்ன? முதல்ல இந்த உச்சநீதிமன்றத்தை நீதிபதிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கணும். உச்சநீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்த இரு நீதிபதிகள், நீதியரசர் பர்திவாலா, நீதியரசர் மகாதேவன் அவர்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாகும். இந்த நீங்கள் கூறியபடி இந்த வழக்கில் அவரவருடைய பவர்ஸ் என்னன்றது கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் எப்பவுமே எனி டைம் அது ஃபங்க்ஷன் ஆகணும். அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபங்க்ஷன் ஆக்காமல் ஒரு சாரார் அதை நிறுத்தி வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன்லேயே அது ஒரு வழி, அது இன்னொரு பாடி ஆர்கன் அதை செயல்படுத்தும். அதுதான் இனி கேஸில் கிளியராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆளுநர் ஆர்டிகிள் 200 ஒரு மசோதாவை ஏற்றி அனுப்புனா அவர் அந்த மசோதாவுக்கு 3 வழி அவருக்கு இருக்கிறது. ஒன்று, மசோதாவை ஒப்புதல் கொடுக்கலாம். ரெண்டாவது, மசோதாவை நிறுத்தி வைத்து அதை திருப்பி அனுப்ப வேண்டும். மூன்றாவது குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பலாம். இது முதல் தடவை அவர் செய்யலாம். இது 3 வழியும் முதல் தடவை அவர் செய்யலாம். முதல்ல அவருக்கு ஏற்றி அந்த அனுப்பும் போது அவர் செய்யலாம். இந்த 3 வழிகளும் அவர் இண்டிபெண்ட்டாக செயல்படுத்த முடியாது. அவருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை, அவங்க தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணி நீங்கள் இந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணுங்கள், இந்த பில்லை அசென்ட் பண்ணுங்கள், இந்த பில்லை நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புங்க, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்கன்னு சொல்லலாம். ஸோ ஹி ஹேஸ் டு ஆக்ட் ஆஸ் பர் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதுதான் வீட்டோ பவர்னு சொல்கிறது. இவருக்கு இண்டிவிஜுவலாக டெசிஷன் எடுக்கக்கூடிய பவரே இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபஸ்ட்டு பில்லை வித்தல் பண்ணுறாரு. தன்னிச்சையாக இந்த பில்லுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவர் வித்தோல் பண்ணுறாரு. அசம்பிளி என்ன பண்ணுறாங்கன்னா அதை மறுபடியும் ரீஎனாக்ட் பண்ணி அவருக்கு அனுப்புகிறாங்க. இந்த தடவை அவர் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் கட்டாயமாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும், கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறாரு. பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிட்டு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு தன்னிச்சையாக ஒரு லெட்டர் எழுதுறாரு. இது கூட கான்ஸ்டியூஷனில் அப்ரூவ் பண்ண மாதிரி கிடையாது. அவரை அந்த மாதிரி செய்யக்கூடாது, இண்டிபெண்ட்டாக அவரை ஆக்ட் பண்ணக்கூடாது. அந்த பிரசிடெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி இந்த மசோதாக்கள் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரை சொன்னதுனால அந்த 10 மசோதாக்களும் அதில் 7 மசோதாக்களில் ஒரு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு மசோதா மட்டும் அப்ரூவ் கொடுக்குறாங்க. 2 மசோதாக்கள் அவங்க இனி வரைக்கும் டிசிஷன் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரியாக பிரசிடெண்ட் இவரே லெட்டர் எழுதி அனுப்புகிறாரு. அதன் பேசிஸில் பிரசிடெண்ட்டும் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வரைமுறைகள்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகும், அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானதாகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 மசோதாக்களும் டீம் டு ஹாவ் கிராண்ட் அசென்டட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஆளுநர் செய்ய வேண்டிய அந்த கடமையை உச்சநீதிமன்றமே இன்னைக்கு செய்து விட்டது. ஏன்னா இந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் ஆர்டிகல் 142ல் டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் பவர் இருக்கிறது. அந்த பவரை இன்வோக் பண்ணி அவங்க நாங்களே இதுக்கு டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட்னு உச்சநீதிமன்றமும் ஒப்புதல் அளித்து விட்டது. ஆகவே இந்த மசோதா இன்னைய தேதியில் பார்த்தீங்கன்னா இது பப்ளிகேஷன் பண்ணால் ஒரு சட்டமாகிவிடும். ஸோ அந்த
டிமார்க்கேஷன் ஆஃப் பவர்ஸை உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புகளில் கிளியராக சொல்லியிருக்காங்க.